குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய அன்பின் கரங்களை அற்புதமாய் நடத்துவதாக. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்து கொள்வீர். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் உங்களை அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் நடந்து வரவில்லை, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பெற்றோரை, உங்கள் உறவுகளை கர்த்தர் நடத்தினார். அதே ஆண்டவர், இந்த தேவன், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் சதா காலங்களும் அவர் நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். எப்படி இருக்குமோ, எப்படி இந்த மாதத்தை நாம் தாண்ட போகிறோமோ, பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறை வருகிறது, எப்படி சமாளிக்க போகிறோம், திருமணத்தை வைத்திருக்கிறோம், எப்படி நடத்த போகிறோம், வீடு கட்டி கொண்டிருக்கிறோம், எப்படி முடிக்க போகிறோம் என்றெல்லாம் பல காரியங்களை நீங்கள் யோசித்திருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள். உங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்கள் தகப்பனாய் இருக்கிறபடியினால், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதைப் போல அவர் உங்களுக்கு அற்புதமாய் இரக்கம் செய்வார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கடந்த மாதமெல்லாம் நீர்தானே என்னை நடத்தினீர், இந்த மாதமும் நீர்தான் என்னை நடத்த வேண்டும் என்று இந்த முழு வாழ்க்கையை கர்த்தர் கரத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய கரத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அழகாய், அற்புதமாய், அதிசயமாய் நம்மை நடத்தி நம்மை மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஜெபிப்புமா. நல்ல ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தெய்வமே, நாங்களுமே துதிக்கிறோம். தகப்பனை போல தோளில் தூக்கி சுமக்கிற தெய்வமே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான காலை வேளையிலே ஆண்டவரை இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் பாடியிருக்கிறோம்ப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, தகப்பனை இழந்த பிள்ளைகள், தாயை இழந்த பிள்ளைகள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், என்னை நடத்துவதற்கு யார் உண்டு என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், அனாதைகளைப் போல ஆண்டவரை தங்களை உணர்கிற பிள்ளைகள், ஒரு வெளிநாட்டிலே தனிமை உணர்வோடு கூட இருக்கிற பிள்ளைகள், அல்லது பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட பெற்றோர்கள், இனி எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, பிள்ளைகள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், யாருமே பேசுவதில்லை,
இனி எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள், அல்லது கணவனை இழந்து மனைவி இழந்து ஐயோ தனி மரமாகி விட்டேனே, இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், யார் என்னை நடத்துவார்கள் என்று கண்ணீரோடு உடைய பிள்ளைகள் இருக்கலாம். என்று இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை தேற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னை அணைத்து பிடித்திருக்கிறேன். நான் தானே உன்னை நடத்தி கொண்டு வந்தேன், இனியும் உன்னை நடத்துவேன் என்று உடைய பிள்ளைகள் முகத்தை பார்த்து நீ சொல்லுவதற்காக நன்றி அப்பா. திடப்படுத்தும், திடப்படுத்தும். உலகத்தில் 1000 பேர் எங்களோடு கூட இருப்பதை பார்க்கிறோம், நீர் ஒருவர் எங்களோடு கூட இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த உணர்வை எங்கள் ஆவி உணர்வதாக, அந்த உணர்வை எங்கள் ஆவியில் தேவன் கொடுப்பீராக. அல்லேலூயா. உமக்கு பிரியமாய் ஜீவித்து உம்மை மகிழ பண்ணி உம்மோடு உறவாடி வாழ தொடர்ந்து கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.